உங்களுக்கான முதல் கேள்வி டைரக்டாவே போறோம். 4 செட்டு தான் வச்சிருக்கேன். 4லையுமே நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். டைரக்டா போயிட்டேன். சோ டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. நீ இல்ல கிளம்பு வரையா. சரிம்மா உள்ள போங்கம்மா. அவங்க பாடல்கள் வேற நாம ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிங்களா? ஏன் மக்களே ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிங்களா? முனீஸ்வரன் ஃபைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு போட்டு காமிச்சிருக்கான்ல. இப்போ 35 62 கோடு போட்டிருக்கானா. இந்த 35 62 வந்து டிஃபரன்ஸ் பண்ணணும். பண்ணால் நமக்கு என்ன வரும்? 27 வரும். ஆனால் இதை ரிவர்ஸாக போட்டிருக்காங்க. அது 72 தான் இங்கே. எஸ் அருணா மேம், இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைவ். புரிஞ்சா? ஸோ அதே மாதிரி இப்போ 74ஐயும் 81ஐயும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 7, அதை ரிவர்ஸ் பண்ணி போட்டால் 07. ஸோ 23யும் 45யும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 22. 43யும் 51 டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 8, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டால் 80. 08ன்னு வச்சுக்கணும். சிங்கிள் டிஜிட்டில் வைக்கிறோம்னா, சிங்கிள் டிஜிட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 0 போட்டுக்கணும். கிளியரா எல்லாத்துக்குமே? புரிஞ்சா? ஸ்டெப் 2 எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸ்டெப் 2க்களின் ஃபார்மட்டுகள். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? ஆட் பண்ணி டிவைட் பை 2. சூப்பர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2.
அதுதான் உங்களுக்கு ஸ்டெப் 2. ஃபார் எக்ஸாம்பிள் 72 70 ஆட் பண்ணோம்னா நமக்கு 142 வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் தான் இங்கே 72 வரும். புரியுதா? ஸ்டெப் 2 கொண்டு வந்தாச்சா? ஸ்டெப் 3 எப்படி? ஸ்டெப் 3 எப்படி? ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட்டு என்னது? இப்போ 71 46 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? செகண்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் நம்பரு, செகண்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டு 6 எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். 7 + 6 என்ன? 13. அடுத்து என்ன சொல்கிறாங்க? செகண்ட் டிஜிட் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் 5. இதை மல்டிப்ளை பண்ணாதான் இந்த 65. கிளியராக மக்கள் எல்லாத்துக்கும்? தெளிவாக புரிஞ்சா? கிளியர் தானே? கிளியர் தானே? 71 46 இருக்குன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன வரும்? 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 4, 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 11, 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 5, 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 11. அதை என்ன செய்யணும்? கடைசியில் மல்டிப்ளை பண்ணிடணும். அதுதான் இந்த 55. கிளியரா? ஸ்டெப் 4, மல்டிப்ளை வித்தின் த நம்பர் அண்ட் ஆட் தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்ப்போம். The product of 2 digits of the first number added. Okay. Last number. புரியலை. ஆன்சருக்கு போயிடலாமா? இதுதான் உங்களுக்கான ஆன்சரியா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நீங்கள் ஒரு வேளை இதை சால்வ் பண்ணி இந்த இன்புட்டுக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் இந்த ஆன்சரை பார்க்காம அடுத்த கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். கடைசி என்ன சொல்கிறேன் பாருங்க, கடைசி ஸ்டெப் தான் எனக்கு ஒரு மாதிரி புரியலை. த ப்ராடக்ட் ஆஃப் 2 digit ஆஃப் ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்டு 4 digit ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு த ப்ராடக்ட் ஆஃப் 2 digits ஆஃப் லாஸ்ட் நம்பர். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா 30, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் 25. ஸோ 30 + 25 55. சூப்பர். அதாவது வித்தின் த நம்பருக்குள்ளே இதை ப்ராடக்ட் பண்ணணும், வித்தின் த நம்பருக்குள்ளே இதை ப்ராடக்ட் பண்ணணும். அதை ரெண்டையும் தூக்கி ஆடு பண்ணால் நமக்கு 55. கிளியரா மக்கள் எல்லாத்துக்குது? ஓகே தானே? கிளியரா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்விகள். டக்கு டக்குன்னு ஆன்சரை போடுங்க. நம்ம அடுத்த சம் போயிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க.
அம்மா தேர்ட் ஸ்டெப் தான் சொன்னேன்லம்மா. இப்போ 63 24 இங்கே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10. இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 5. அதை மல்டிப்ளை பண்ணால் வரும்ல, அந்த ஆன்சர் தான் இங்கே போடுறாங்க. அதே மாதிரி இப்போ 24 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் ஆட் பண்ணால் 10, இதையும் ஆட் பண்ணால் 5, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50. இதுதாம்மா தேர்ட் ஸ்டெப்பு. சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் 2500 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த கிவன் இன்புட் அப்படின்னாலே ஆப்ஷன் டி 0 0 சார் அப்படின்றீங்க. அடுத்து, which of the following is the second element from the right hand in step 1 of the given input? 14. Find the sum of first element from the left hand in step 2. Step 2 first element from the left hand 63, and in step 3 of given input 50. ஆடு பண்ணோம்னா 113. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 113. அடுத்து, what will be the difference between the first and last element from the left hand of step 1? 92 difference 70, 22 na 70. 70 is your answer. So next question solve பண்ணும். பூனேஜா மருகாய் லோடே ஆக மாட்டேங்குது. கமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மிடில் 2 நம்பர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் மொத்தமாகவே சொல்லி கொடுத்துட்றேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக சொல்லி கொடுத்தா குழம்பிடுவோம். நான் மொத்தமாகவே சொல்லி கொடுத்துறேன். உங்களால் கடைசி ஸ்டெப் 6 வரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இன்புட்டை சால்வ் பண்ணி இதுக்கு ஸ்டெப் 6 என்ன வரும்ன்றத ஆன்சரை போடுங்க.
சரி வாங்க டைரக்டாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை வந்து ஆடு பண்ணி, சரியா, ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் 1 சொல்கிறேன் நான். 8644 இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணி அதுலேயும் வித்தின் த நம்பருக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6834 இருக்குன்னா இதையும் ஆட் பண்ணால் 10, இதையும் இப்போ ஆட் பண்ணால் 1. அப்போ இது அப்படியே இருக்குது. அந்த ஆட் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு போய் லாஸ்ட்டாக போட்டுடுறோம். இதுதான் மேட்ரு. கிளியராக? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறான்னா, எல்லா நம்பர்ஸையும் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறான். இங்கே மேலே ஸ்டெப் 1ல் இருக்க எல்லா நம்பர்ஸையும் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 892, 831, 683, 614 டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறான். ஸ்டெப் 3 என்னன்னா, 2 is subtracted from the first digit within the number. 2 is last within the number. அதாவது ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 3க்கு பார்த்தீங்கன்னா 2 சப்ராக்ட் பண்ணுறான், லாஸ்ட்டில் 2 ஆட் பண்ணுறான். ஃபஸ்ட் டிஜிட்டில் 2 சப்ராக்ட் பண்ணலாம், லாஸ்ட் டிஜிட் 2 ஆட் பண்ணுறான். சரியா? ஃபஸ்ட்டில் 2 சப்ராக்ட், லாஸ்ட்டில் 2 ஆடு. ஃபஸ்ட்டில் 2 சப்ராக்ட், லாஸ்ட்டில் 2 ஆடு. ஃபஸ்ட்டில் 2 சப்ராக்ட், லாஸ்ட்டில் 2 ஆடு. பொடிகள் போகிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மிடில் நம்பர் இஸ் ரீப்ளேஸ்டு வித் சிம்பிள். மிடில் நம்பர் இஸ் ஆட், ஸோ சிம்பிள் இது கொடுக்கணும். மிடில் நம்பர் ஈவனாக இருந்தால் சிம்பிள் இது கொடுக்கணும். எப்படி சிம்பிளாக மாறுச்சுன்னு புரியுதா மக்களே? புரிகிறதா? ஸோ இப்போ இந்த மிடில் நம்பர் ஆடுனா இந்த சிம்பிள், இந்த மிடில் நம்பர் ஆடு, ஸோ இந்த சிம்பிள். இது ஈவன், அப்போ இந்த சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் ரியல் எக்ஸாமில் சிம்பிள் மாறி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு மெயினாக நீங்கள் இந்த ஆடு டிஜிட்டு ஈவன் டிஜிட்டை தான் யோசிக்கணும். ரியல் எக்ஸாமில் மாறி இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த சிம்பிளாக மாறுதுனாலே அந்த ஆடு ஈவனை வச்சு கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் வித்தின் த நம்பர், அதோட ரிசல்ட் இஸ் சப்ராக்டட் பை 2. அதாவது ஸ்டெப் 4 தானே பார்க்குறோம். ஸ்டெப் 4 முடிச்சாச்சு. ஸ்டெப் 5 ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டோட ப்ராடக்ட் என்ன? 6 4s are 24. அது என்ன செய்யணும்? 2ஆல் மைனஸ் பண்ணணும். இப்போ $6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 4s are 24. இதை 2 கழிக்கணும். அதான் சப்ராக்டட் பை 2 சொல்லியிருக்கேன். அது 22 வரும். அதை கொண்டு போய் முன்னாடி போட்டுருணும். சரியா? 22 கொண்டு போய் முன்னாடி போட்டுருணும். 3 6 are 18 minus 2. முன்னாடி 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 போயிட்டே இருக்கணும். முன்னாடி போட்டுட்டு if resultant is even ஆஷ், ஆட்னா டாலர். புரியுதா? இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு, அதையே அப்படியே இறக்காம இதில் வர ரிசல்டன்ட் இதுனா அதோட ஆஷை போடுங்க. இது ஈவன் தானே, அப்போ ஆஷ். வர ரிசல்டன்ட் ஆட் நம்பராக இருந்தால் அதோட டாலர் போடணும். புரிஞ்சா மக்கள் எல்லாத்துக்குமே? நிறைய பேர் முடிச்சிட்டிங்க. ஆர்ஆர்பி ஸ்கோர் கார்டு அவுட் ஆகும் ப்ரோ. எஸ், நான் ஒன்று சொல்லவா? நம்ம ஆர்ஆர்பி பிஓ 0 வேக்கன்சி. இப்போ நம்ம பொங்கல்ஸ் ஆஃப் இந்தியா சாப்பிடக்கூடாது. அது வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம லைவை கண்டினியூ பண்ணிட்டு தனியாக போய் ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? கிளியர் தானே எல்லாத்துக்குமே? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆட் போத் டிஜிட்ஸ் இஃப் த ரிசல்ட் இஸ் ஈவன்
ஆட் டாலர். அதாவது என்ன சொல்கிறாங்க, 2 டிஜிட்டையும் ஆட் பண்ண போகிறாங்க. ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து ஈவனாக இருந்தால் இந்த ஆஷ் சிம்பிள், ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டு ஆடாக இருந்தால் டாலர் சிம்பிள். அவ்வளோதான் மக்களே. கிளியர்களா மக்களே? ஓகே தானே? ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ இதுதான். இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கு வர ஆன்சர். சரியா? என்னடா ஒரு முறை அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த தான் இருக்கு. 6th கொஸ்டின் உங்களுக்கான ஆன்சர். டப்பு டப்புன்னு ஆன்சரை போட்டு போயிட்டே இருப்போம் மக்களே. வாங்க. உன்னை கண் தேடுதே முயம் நாடுதே, டக்கு 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 டக்குன்னு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13. அடுத்த கேள்வி. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. ஓகே சார், நான் சொல்லிடுறேன், சொல்லி மாற்ற சொல்கிறேன் சார். கல்யாணி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 5 ஏ. அடுத்தது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 12. 12 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்க மக்களே. ஒரு 5 நிமிஷம் டைமு. அடுத்து நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு இருக்குது டைம்னு. அந்த வேர்டில் வந்து 4 லெட்டர் தான் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் கவுண்ட் வந்து ஈவனாக இருந்தால், சரிங்களா, ஈவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச். இதே ஒரு டோட்டல் லெட்டர் ஆஃப் த வேர்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆடாக இருந்தால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் இல்லை, ஈவன்னா இன்டர்சேஞ்சு, ஆடாக இருந்தால் வந்து ரிவர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் டோட்டல் லெட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஈவன், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, கரெக்டாக. இதே வந்து அலாங்குன்றது 5 லெட்டர் வேர்டு, அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அலாங் அப்படின்னு சொல்லி. கிளியராக புரிஞ்சா? ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸ்டெப் 2 சொல்லவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இதுலேருந்து எப்படி இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து 2 லெட்டர் வந்துச்சுன்னு கேட்குறான். இப்போ ஆட் நம்பர் லெட்டர்ஸ் இருக்குது ஒரு வேர்டில் அப்படின்னா, ஒரு வேர்டில் ஆட் நம்பர் லெட்டர் இருக்குன்னா செகண்ட் லெட்டர் போத் எண்டில் உள்ள வேர்டில் உள்ளதை வந்து ரிமூவ் பண்ணிடணும்டானா என்ன எவ்வளோ சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம் மக்களே. ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த both end is removed. Okay, add 1 to the total number of letters in the word. Okay. Having even number taken middle 2 letters, subtract 1 total number of letters. மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் லெட்டர் கவுண்ட் வந்து ஆடுனா 2 ரிமூவ் பண்ணுறாங்க, சாரி ஈவன்னா 2 ரிமூவ் பண்ணுறாங்க. ஆடாக இருந்துச்சுன்னா அதில் மிடில் உள்ள 3 ரிமூவ் பண்ணிடுறாங்க. சூப்பர் மக்களே, இதை மட்டும் கிளியராக சொல்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு டோட்டல் லெட்டர் ஆஃப் த வேர்டு வந்து 4 இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் விட்டுறணும். இது ஈவனாக இருந்தால் 2 விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது இங்கே போடணும். இதே ஆடாக இருந்துச்சு அப்படின்னா, என்னது ஆடாக இருந்தால் டிஏ எடுத்துருக்காங்களா, டிஏ எடுத்துருக்காங்க, என்எல், அதாவது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் எடுத்திருக்காங்க, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, செகண்ட் ஃப்ரம் த ரைட் எடுத்திருக்காங்க, ஆட் லெட்டர் கவுண்டாக இருந்தால். சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? நம்பர் எப்படி வருதுன்னா வந்து அங்கே உள்ள டோட்டல் லெட்டர் கவுண்ட்லேருந்து +1 -1 பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆட் லெட்டர் கவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 5 இருக்கா, அப்போ அதோட +1 பண்ணி இங்கே 6 போட்டுக்கிறாங்க. இதே ஈவன் லெட்டர் கவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் -1 பண்ணி இங்கே 3 போட்டுக்கிறாங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? ஆடுனா +1, ஈவன்னா -1, அதுதான் இந்த நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்குது. அப்போ 7 + 1 8 இங்கே. செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு எடுத்து இந்தா போட்டிருக்காங்க பாருங்க. கிளியரா? தெளிவாக புரிந்ததா மக்களே? இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 3 எப்படி?
ஸ்டெப் 3 ஒரு உழப்பியிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க? ஸ்டெப் 3 வந்து இந்த நம்பரை வச்சு தான் வந்து ப்ரீவியஸ் லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டர்னு மாற்றுறாங்க. பட் எப்படி தான் இந்த இது கரெக்டாக ஆட் நம்பர்னால் பர்சன்டேஜு, ஈவன் நம்பர்னா ஆஷு. ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போ IM3 இருக்குன்னு வச்சுக்கோ. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆட் லெட்ரு, சரியா? ஆட் லெட்டர்னா என்ன செஞ்சுருக்காங்க? இந்த இருக்கு HN. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டருக்கு ப்ரீவியஸ் லெட்டர் போட்டிருக்காங்க, செகண்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. ஆடாக இருந்தால், சரியா? அந்த மாதிரி ஆடாக இருந்தால் ஹேஷ் என்ற சிம்பிள் போட்டிருக்காங்க. சாரி, ஹேஷ் என்ற பாருங்க பர்சன்டேஜ். அப்போ ஹச் என்ன பர்சன்டேஜ். கிளியராக புரிஞ்சா ஸ்டெப் 3? நான் எப்படி பார்த்துட்டேன்னா IM3 எப்படிடா ஹேஷ் யூஇஜெட்டா மாறுச்சுன்னு இவ்வளோ நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன், சரியா? இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை ஷஃபிள் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே மேட்ரு. இங்கே இருக்கதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IM3க்கு தான் இந்த HN பர்சன்டேஜ் வரும், இந்த TA6க்கு தான் யூஇஜெட் வரும், சரிங்களா? தெளிவாக புரிஞ்சா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ TA6 இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஈவன். அப்போ TA6 எப்படி மாறி இருக்கு? ஹேஷு இஜெட் யூஇஜெட்டுன்னு மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஈவன் நம்பராக இருந்தால் அதுக்கான சிம்பிள் ஹேஷு, ஃபஸ்ட் லெட்டரை வந்து நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றணும், செகண்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றணும். இப்படி தான் மாற்றிருக்காங்க எல்லாமே. சிம்பிள், முடிஞ்சு. அதுதான் ஸ்டெப் 3. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றி அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டெப் 4 எப்படி? ஸ்டெப் 4 அதாவது ஹேஷில் உள்ளதெல்லாம் கம்பைன் பண்ணுறாங்க. ஹேஷில் உள்ளதெல்லாம் கம்பைன் பண்ணால் என்ன வரும்? யூஇஜெட்டு ஓகே வரும். அடுத்து பர்சன்டேஜில் உள்ளதை கம்பைன் பண்ணுறாங்க. அதில் என்ன வரும்? HN HEன்னு வரும், HN HEன்னு வரும். ஸோ இதில் என்ன செஞ்சிட்டாங்க? ZO எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன செஞ்சிட்டாங்க? NH எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். கிளியராக இது எல்லாத்துக்குமே? இது எல்லாத்துக்குமே கிளியராக மக்களே? இந்த இதில் உள்ள ஹேஷில் உள்ளதை கம்பைன் பண்ணுறான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜில் உள்ளதை வந்து கம்பைன் பண்ணுறான். கம்பைன் பண்ணி இந்த ரெண்டையும் தூக்கி இங்கே போடுறான், இந்த ரெண்டையும் தூக்கி இங்கே போடுறான். ஸோ ஹேஷு பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். கிளியரா? ஸோ இதுவும் ஓகே. ஸ்டெப் 5 எப்படி கண்டுபிடிங்க? ஸ்டெப் 5 எப்படி?
மிடில் மட்டும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. சரியா? இந்த 4ல் மிடில் 2 மட்டும் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும். பாருங்க, கரெக்டா? அந்த 4ல் மிடில் 2 மட்டும் எல்லாத்துலேயும் தூக்குற மாதிரி இருக்கு. மிடில் லெட்டர் தூக்கி அதில் செகண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரீவியஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்போ இதில் ஓஎன்னு இருக்கு. ஓக்கு முன்னாடி 1 விட்டு எம் போடுறான், எண்ணுக்கு அடுத்து 1 விட்டு பி போடுறான். அதே மாதிரி எண்ணுக்கு 1 முன்னாடி விட்டு எல் போடுறான், எஸ்ஸுக்கு 1 பின்னாடி விட்டு யூ போடுறான், எஃப்க்கு 1 முன்னாடி விட்டா அப்போ இந்த டி போடணும், யூக்கு 1 அப்புறம் விட்டு டபிள்யூ போடுறான். இந்த அதாவது இதை இணைச்சிட்டாங்க. இதை இணைச்சு அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டை லாஸ்ட்டை விட்டு அப்படியே மற்றதெல்லாம் வச்சுட்டு செகண்ட் ப்ரீவியஸ் செகண்ட் நெக்ஸ்ட்டு போட்டு விட்டுறாங்க. அவ்வளோதான். சூப்பர். இப்போ முடிச்சிருவேன். ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க விடுங்கம்மா. ஸோ உங்களுக்கான இதுதான் ஆன்சர். அவங்க கொடுத்துருந்தாங்களே ஒரு இன்புட்டு, பேசிக் டெர்மினல் டைப் சொல்யூஷன் சிக்னல் ப்ராசஸிங் சைன் அசம்பிள்டுன்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். கிளியரா? ஸ்டெப் 4ல் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வரல. ஒரே நிமிஷம் இருங்க பார்க்குறேன். ஸ்டெப் 4ல் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வரல. என்னாச்சு ஸ்டெப் 4? கரெக்டாக தானே இருக்கு. எந்த இடம் ஸ்டெப் 4ல் ஸ்டெப் 3லேருந்து ஸ்டெப் 4 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஸ்டெப் 4 combine both hash element as well percentage element by taking the letter with highest corresponding number. Taking the letter with highest corresponding number from the each element along with their symbol. இதுதான் மக்களே நம்ம எப்படி பார்த்துட்டோம். ஸ்டெப் 4ல் நம்ம எப்படி பார்த்தோம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ் இருக்குது, அப்படி தான் பார்த்தோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி பார்த்துட்டோம். யூஇஜெட் ஓகே இந்த 2 மட்டும் எடுத்து பார்த்தோம். ஆனால் அப்படி போடலை. இவங்க ஸ்டெப் 4 வந்து வேறு மாதிரி போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர் ஃப்ரம் ஈச் எலிமெண்ட் அதை வித் த சிம்பிளோட போடுங்க. ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர் ஃப்ரம் ஈச் எலிமெண்ட். ஸோ இதில் ஹையஸ்ட் 1 அப்படின்றாங்களா? கரெக்டாக மக்களே நான் சொல்கிறது கரெக்டாக? ஸ்டெப் 4ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹேஷை மட்டும் எடுக்கிறேன்னா அதில் நீ என்ன செய்ய, ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர் ஃப்ரம் ஈச் எலிமெண்ட் அலாங் தேர் சிம்பிள். லெட்டர் வித் ஹையர் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் லெஃப்ட் அண்ட் லோயர் கரஸ்பாண்டிங் வேல்யூ இன் த எலிமெண்ட் ரைட்டு. அதாவது என்ன சொல்கிறான், இப்படி இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங்கை வந்து லெஃப்டில் போடு, லோயஸ்ட்டை வந்து ரைட்டில் போடு அப்படின்றான். இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுன்றது இஜெட்டு தான், லோயஸ்ட்டுன்றது ஓ தான். அப்படி போட்டிருக்காங்க. கரெக்டாக மக்களே? அப்படி போட்டிருக்கான். இப்படி மிடில் உள்ள ரெண்டையும் தூக்கலை. அவன் என்ன செஞ்சுருக்கான்னா எதோட அந்த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கோ அதை லெஃப்ட் சைட்லையும், ரொம்ப லோவாக இருக்கோ அதை ரைட் சைட்லையும் போட்டிருக்கான். புரிஞ்சுங்களா? இப்போ ஹையஸ்ட் வேல்யூ லெஃப்ட்டு. இப்போ கிளியராக இருக்கா மக்களே? ஸ்டெப் 4 கிளியரா?
அதாவது கம்பைன் பண்ணணும். இப்போ இந்த இதில் வந்து ஹேஷ் இருக்குன்னா எஃப்டியும் யூஇஜெட்டையும் கம்பைன் பண்ணுறேன். இதில் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் வேல்யூ அதை லெஃப்டில் போடணும், இருக்கிறதுலே எது லோயஸ்ட் வேல்யூ அதை ரைட்டில் போடணும். அப்போ இசட்டு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அப்போ ஹேஷ் போட்டு நான் லெஃப்டில் போடுறேன். இருக்கிறதுலே லோயஸ்ட் எது? எஃப் தான். எஃப்ஆ இருக்கிறதுலே லோயஸ்ட் எது? ஏபிசிடிஇஎஃப். டி தானே வருது லோயஸ்ட்டு. நான் சிவாஜிகளா? அதை தானே இங்கே போகணும், இஜெட் டின்னு தானே போடணும். ஹேஷ் எடுக்கிறோம், எஃப்டி யூஇஜெட்டு. இருக்கிறதுலே பெருசு இசட்டு. என்னங்கய்யா இன்னும் போடுறாங்க? அவங்க அதை தானே சொல்லியிருக்காங்க. என்ன தவறு வரும் ஸ்டெப் 4ல்? லெட்டர் வித் ஹையர் கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து லெஃப்ட்டு, லோயர் கரஸ்பாண்டிங் வேல்யூ ரைட்டு. கம்பைன் போத் ஹேஷ் ஆஸ் வெல் அஸ் பர்சன்டேஜ் எலிமெண்ட் பை டேக்கிங் த லெட்டர் வித் ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர். என்ன மக்களை மிஸ் பண்ணுறேன்னா? கரெக்டாக தான் பார்த்தோம். இல்லை, ஆன்சர் அதுவும் தப்பாக வருது. அப்படி எடுத்தோம்னா இசட்டு தான் இருக்கிறதுலே பெருசு, கே தான் இருக்கிறதே சிறுசு. மண்டைய காய விடுறாங்களே. ஒரே நிமிஷம், இவங்க மொத்தமாக கம்பைன் பண்ணுறாங்களா இல்லைனா? ஹேஷில் இருக்கிறதுலே பெருசு இஜெட்டு, பர்சன்டேஜில் இருக்கிறதுலே பெருசுன்னா பர்சன்டேஜில் பெருசு சார், ஹேஷில் பெருசு, பர்சன்டேஜில் பெருசு செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணணும். வெயிட் ஹேஷில் பெருசு இஜெட் எடுத்தாச்சு, பர்சன்டேஜில் பெருசு அப்படின்னா வந்து என்ன போட்டாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன செஞ்சுருக்காங்க? செகண்ட் லோயஸ்ட். ஓகே, அப்படி இவங்க அதில் மென்ஷன் பண்ணவே இல்லையா? கம்பைன் போத் எலிமெண்ட் அப்படின்னு இருக்காங்க ஸ்டெப் 4க்கு பை டேக்கிங் த லெட்டர் வித் ஹையஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர் ஃப்ரம் ஈச் எலிமெண்ட் தர் சிம்பிள். இது ஓகே. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஹேஷில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எடுத்து இங்கே போட்டிருக்கான், பர்சன்டேஜில் இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்து இங்கே போகணும். அடுத்ததில் செக் பண்ணி பார்ப்போமா? ஹேஷில் வந்து இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூ தான், பர்சன்டேஜில் இருக்கிறதே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. சூப்பர். ஓகே, ஓகேயா? அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? ஹேஷில் இருக்கிறதுலையே பெருசு இஜெட்டு, ஹேஷில் இருக்கிறதுலையே பர்சன்டேஜில் இருக்கிறதுலே பெருசு யூ இங்கே போட்டிருக்கான். மக்களே இது கிளியராக இருக்குது மக்களே. அதாவது ஹேஷில் பெருசு உள்ளதை ஃபஸ்ட்டு மொத்தம் இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கா? இந்த இதில் இப்படி இருக்கா? இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹேஷில் பெருசு உள்ளது லார்ஜஸ்ட், ஹேஷில் லார்ஜஸ்ட், இதுவும் லார்ஜஸ்ட். இந்த இது மட்டும் எப்படி போடுறாங்கன்னு கண்டுபிடிப்போம் இருங்க, அதை பார்த்துட்டோம்னா சப்பையாக முடிஞ்சிடும். செகண்ட் லோயஸ்ட் ப்ரோன்றீங்களா? யூஜெட்டில் பெருசு இஜெட்டு. ஓகே, எஸ்ஓவில் பெருசு ஓ. அடுத்து என்ன கம்பேர் பண்ணுறாங்க? ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம் இருங்க. அடுத்து ஹேஷில் பார்த்தீங்கன்னா வந்து யூவு இஜெட்டு ஓகே, ஹேஷில் பார்த்தீங்கன்னா வந்து யூ இஜெட்டு ஓகே. ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுறாங்க, அடுத்த பெருசுனா யூ தான், அடுத்தது இது செகண்டு ஹையஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் போடுறாங்களா? அப்போ இந்த ஹேஷில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஹையஸ்ட்டு, செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன? ஓகே, இந்த ஹேஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட்டு இஜெட்டு, செகண்ட் ஹையஸ்ட்னால் அப்போ வந்து யூவில் போட்டிருக்கணும்.
இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம். அவங்க எக்ஸ்ப்ளனேஷனும் ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. கம்பைன் போத் ஹேஷ் எலிமெண்ட் as well as percentage element by taking the letter with highest corresponding number from each element along with their symbol. ஹேஷில் உள்ள லார்ஜ் எடுத்து இதில் லார்ஜ் ஸ்மால் போடுறாங்க. பகவதி அம்மாள் ரெண்டுலேயும் ஹையஸ்ட் எடுத்துட்டாங்க. ஹையஸ்ட் எனக்கு புரியுது, ஸ்மாலை வந்து எதுலேருந்து எடுத்து போடுறாங்கன்னு தான் எனக்கு இப்போ புரிய மாட்டேங்குது. மற்ற எல்லாமே ஓகே, பக்காவாக சால்வ் ஆகுது. என்ன இந்த கொஸ்டின் இப்படி உழப்புறேன் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா ஹேஷில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு, பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு. இந்த எண்ணையும் இந்த ஓவையும் எப்படி இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க? யூ இஜெட்டில் பெருசு இஜெட்டு, ஓகேல பெருசு ஓ. ஆனால் யூ இஜெட்டில் பெருசு இஜெட்டு, ஓகேல பெருசு ஓ. அதை ரெண்டையும் தனியாக கம்பைன் பண்ணுறாங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம், கண்டுபிடிக்காம நான் போகிறதில்ல மக்களே. ஒரே நிமிஷம், கண்டுபிடிக்காமல் போகக்கூடாது. என்ன தான் பண்ணியிருக்காங்க? சரி, இதை பார்க்காதீங்க, இங்கே சொல்லுங்கய்யா, இங்கே சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லுங்கள், இஜெட்டு ஓ சொல்லாதீங்க. இப்போ ஆஷில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு இஜெட்டு போட்டேன், ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த ஆஷில் பெருசு ஓ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வேறு சம் வந்து பாருங்களேன். இப்போ இந்த ஆஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஷில் இருக்கிறதுலே இஜெட்டு தான் பெருசு போட்டாங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா டி தானே. அப்போ இஜெட் டின்னு போடணுமே. நீங்கள் சொல்கிற லாஜிக் இடிக்குது எல்லாருமே சொல்கிறது. ஹேஷில் இருக்கிறதுலே பெருசு சிறுசுன்றாங்க. வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க, வேறு ஏதோ. இருங்களேன், மொத்தமாக பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்குது ஹேஷு, ரெண்டுலேயும் ஹையஸ்ட் தான் முனீஸ்வரன் கோகிலவாணி. ஒரே நிமிஷம், ரெண்டுலேயும் ஹையஸ்ட் தானே, எனக்கு புரியலையா என்ன அந்த சம் இப்படி? எஃப்டியில் பெருசு எஃப், யூஜெட்டில் பெருசு இஜெட்டு. எஃப்டியில் எஃப் பெருசு, ஓ ஓ ஓ ஓ. அப்போ இதில் வந்து இந்த ரெண்டில் கியூ பெருசு, இந்த ரெண்டில் என் பெருசு. ஓகே. அதாவது மக்களே, ஹேஷ் எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஹேஷ் எடுத்து இப்போ இதில் எஃப்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேஷ் எடுத்தோம்னா யூஜெட்டுன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டில் எது பெருசு? எஃப். இந்த ரெண்டில் எது பெருசு? இஜெட். அப்போ இதை ஒன்று எடுத்து போடுறாங்க, சரிங்களா? புரியுதா மக்களே? இப்போ தான் எனக்கு புரிஞ்சு. எவ்வளோ நீங்கள் சொன்னீங்க, என்னால் கேட்ச் பண்ணிக்க முடியல. இப்போ இந்த இதில் ஆஷில் யூ இஜெட்டு, இங்கே ஆஷில் வந்து ஓகே இருக்குன்னா இந்த ரெண்டில் எது பெருசு? இஜெட்டு. இந்த ரெண்டில் எது பெருசு? ஓ. அதை இங்கே போடுறாங்க. இந்த ஆஷ் எடுத்தோம்னா இதில் கியூ தான் பெருசு, இதில் வந்து என்ன தான் பெருசு. ஸோ கியூ என்ன இங்கே போடுறாங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? கிளியரா? பிடிச்சிட்டேன். எனக்கு அது இந்த மாதிரி சம் வந்தாலே ஒரு மாதிரி ஓலப்பல்ஸ் ஆஃப் இண்டியா ஆயிரு. இது ஓகே தானே சிவாஜிகளா? ம். ஸோ அவ்வளோதான்.
பர்சன்டேஜில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு என், இதில் இருக்கிறதுலே பெருசு ஹச். அப்போ NH எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. எல்லாமே பெருசு தான் போடுறாங்க. இப்போ இதில் பர்சன்டேஜில் போனோம்னா இதில் இருக்கிறதுலையே பெருசு பார்த்தீங்கன்னா O, இதில் இருக்கிறதுலே பெருசு U. அப்போ UOவை இங்கே போட்டாங்க. சிம்பிளாக முடிஞ்சு. ஸோ உங்களுக்கான கேள்விகள் டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க, முடிச்சிருவோம். ஒரு 4 செட்டில் ஒரு செட்டு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரியா? ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. இந்த 3 செட்டு பார்த்தாலே போதும். இந்த பேட்டர்னில் வரும். பேசிக் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கலாம் தனியாக. இதில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ், இதில் இருக்கிறதுலே பெருசு ஹச், இதில் இருக்கிறதுலே பெருசு O. அப்போ OF. வாட்ச் கரெக்ட். பெருசு எடுத்து டிசெண்டிங் ஆர்டர். எஸ். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 28. அடுத்த கேள்வி, which are the following is the output of step 4? உங்களுக்கான ஆன்சர் step 4 of second step TROH. அடுத்து final output of third statement final output RxZ. அடுத்து which of the following word determines the step 2 of output SR8? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கான செஷன் முடிஞ்சு.